மக்கள் பிரச்சனையை பேசாதவர் நாளைக்கு முதல்வர் ஆனால் இவர் மக்களை சந்திப்பாரா, மக்கள்கிட்ட குறை கேட்பாரா? பிரச்சாரத்துக்கே பேசாமல் யூட்டர்ன் அடிச்சுட்டு போகிறவர் நாளைக்கு முதல்வர் ஆகிட்டார்னா அவருக்கு வேலை பளு எவ்வளோ இருக்கும் சார்? ஃபைல் பார்க்கணும் சார், கையெழுத்து போடணும், அதிகாரிகளை பார்க்கணும், அமைச்சர்கள்கிட்ட பேசணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னென்னு ரிவ்யூ பண்ணணும். இவரோட இலாக்கா கீழே பர்சனல் டிபார்ட்மெண்ட் வரும். யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ, யாருன்னா ஊழல்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய கோர்ட்டு கேஸ் வரும், நிறைய ரிட்டு வரும், அரசுக்கு எதிரான வழக்குகள் வரும், அரசுக்கு ஆதரவான ஒரு சில நிலைப்பாடுகள் எதிர்க்க வேண்டியிருக்கும், மத்திய அரசோட எதிர்க்க வேணும். டெல்லிக்கு போகணும், டெல்லிக்குன்னா இந்த சிபிஐக்கு போகிற மாதிரி அப்படி போயிட்டு வெளியில் டாடா காட்டு வரதில்ல. ஒரு சில அமைச்சர்களை பார்க்கணும், இலாக்கா ரீதியாக பேச வேண்டியது இருக்கும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதுன்றது வந்து ரொம்ப கம்மி வேலை. போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறது ஒரு அரசியல்வாதிக்குன்றது ரொம்ப ரொம்ப கம்மி வேலை. அது அந்த 20 நாள் 30 நாள் தான். அது இவரை வருஷம் பூரா 365 நாள்லாம் வேலை செய்ய சொல்ல. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரங்க கட்சியில், அவரோட சொந்த கட்சி. நிற்கிறவங்க வந்து கூட்டணி கட்சி கிடையாது, அவங்க கட்சி, சொந்த கட்சி. அந்த வேட்பாளர்களுக்கு அவர் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்கு அவர் உழைக்க மாட்டேன்றார், அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றாரு தான் இங்கே பார்வை. அதை அவர் நல்லா பண்ணணும், அவர் நிறைய ஓட்டு வாங்கணுன்றதை நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இவ்வளோ கம்மியாக பிரச்சாரம் பண்ணிட்டு கூட்டம் வருது, அதனால் நிறைய ஓட்டு வரும்னு நினச்சாருன்னா அது ஒரு காணல் நீர் தான். ரசிகர்கள்ன்றது எல்லா காலத்துலேயும் எல்லா ரசிகர்கள் எல்லா கட்சிக்காரர்களுக்கும், அதாவது படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்திருக்கிறாங்க. இப்போ இவருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதனால் வாக்குகள் கூட வரும், அதனால் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்துடும், முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதாக தெரியவில்லை.